போறோம்னா நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஓகே, நம்ம மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் நான்ஸ்டிக் தான் மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கெமிக்கல்ஸ் இருக்கு. PFOA, PFS. இதெல்லாம் டெஃப்லான் போன்ற ஒரு மோசமான கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்றப்ப, அதாவது ஃபுட்டு சமைக்கிறப்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும், கொஞ்சமா மிக்ஸ் ஆகும். இது சாப்பிட்றதுனால என்னன்னா கேன்சர் வரும். நார்மலா தெரியும், நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ண கேன்சர் ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஆனா இது கொஞ்சமா உடம்பு இன்ஜெக்ட் ஆகும். நம்ம அசால்ட்டா இருப்போம், ஆனா கொஞ்சமா இன்ஜெக்ட் ஆகி கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் இல்ல, நம்ம அந்த சமைக்கிற சாப்பாடு அந்த பாத்திரத்துக்கிட்ட நின்னாலே அதுல இருந்து வர புகை அந்த கெமிக்கலோட மிக்ஸ் ஆகி நம்ம டேட்டா மூக்கு வழியா போகும்போது நுரையீரல் பாதிக்கும். இது போக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து தைராய்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இது போக இன்னொன்று, இந்த ரெகுலராக மாத்திரை போடுவாங்க பாருங்க, பிபி டேப்லெட், சுகர் பேஷண்ட்ஸு, இப்போ உடம்புல ஏதாவது இஷ்யூ இருக்கவங்க ரெகுலர் டேப்லெட் போடுறவங்க, அவங்கள தொடவே செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த கெமிக்கலும் அந்த மருந்துல உள்ள கெமிக்கலும் ரெண்டும் மிக்ஸ்ட் ஆகி என்ன சைடு எஃபெக்ட் உண்டாகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமானது. ஓகே, இந்த பாத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு எனக்கு சமைக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அந்த பாத்திரம் வந்து நல்லா இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. என்னன்னா, அந்த பாத்திரத்துல சுத்தி தோசையோ ஏதாவது ஒன்று ஊத்திட்டு லைட்டா எண்ணெய் ஊட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மஞ்சள் கலரை மாறும். ஸோ அந்த பாத்திரம் வந்து போயிடுச்சாலும், அந்த மஞ்சள் கலர் வந்துச்சுன்னா அந்த பாத்திரம் டோட்டல் அவுட்டு. அதை யூஸ் பண்ணினா உடம்புல என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து உடம்பு வரும், கேன்சரோ என்னென்ன வியாதி வரும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஞ்சரு. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. இன்னொரு விஷயம், நம்ம உடனே அந்த கெமிக்கல்ஸ்லாம் நார்மலாக இருக்கும்போது வராது, அந்த லேயர்லாம் வராது. நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம், அதாவது கழுவுறது. ஸ்க்ரப் பண்ணி நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா உள்ள உள்ள கெமிக்கல்லாம் வேகமாக வெளியே வர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் அந்த வராது. நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இதை எப்படி பாத்திரத்தை எப்படி கழுவுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டான ஈரப்பத்தில் உள்ள துணியை வச்சு லைட்டாக தான் துடைக்கணும். அழுத்தி கூட தைக்க கூடாது, லைட்டாக துடைச்சிட்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே டேஞ்சர். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.